ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இந்த பதிவு இந்த ஜாதகர் என்ன வேலை செய்கிறார், என்ன வேலை இவருக்கு, இதை பற்றி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனது சேனலை அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெய்வ கடாட்சம் புதிய வரலாறுங்கிற வீடியோலையும் நான் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். ஷேர் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோருமே இதை தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் என்னுடைய ஜாதகம் பார்த்து தெளிவு வரலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கான பலன்களை சொல்கிறேன். நன்றி. இப்போ இந்த ஜாதகர் 14/2/1992 6:50 மாலை திருச்சியில் பிறந்திருக்காருங்க. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராகுதசை 15 வருஷம் 5 மாதம் 17 நாள் இருக்க பிறந்தவருக்கு சுக்லபட்ச ஏகாதசி ஒளிநிலை. இப்ப தேவையானதை பார்ப்போம். என்ன வேலை இவருக்கு? வேலைக்கு முதல்ல எல்லாத்துக்குமே லக்னாதிபதி லக்னம் எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்பதான் ஸ்ட்ராங்கான ஆள். ராசியும் பலம் பெற்றால் கூடுதல் சிறப்பு. லக்கணத்துல குரு இருக்கு, ஸ்ட்ராங்கான ஆள் தாங்க. சூரியன் குரு லக்னாதிபதியை பார்க்கிறாரு. அங்க 2ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கு, குரு பார்வையில் இருக்கு. வருமானத்தை சிறப்பாக பார்க்கும் குணம் இவருக்கு உண்டு அப்படின்னு பார்த்துக்கிறோம். அடுத்து வேலை ஸ்தானம் 6, 10ஆம் இடம் தொழிலை ஆரம்பிக்கணும். வேலையா இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும், 11ஆம் இடத்தை பார்க்கணும். வேலை பார்க்கும்போது 2-11 எதுக்கு பார்க்குறோம்? அதாவது தனவரவு அதிகமா எப்பவுமே இவருக்கு இருக்கும் அப்படிங்கிற முறையில வேலை நல்லா இருக்கும். 11ஆம் பாவம் லாபம், லாபாதிபதியை குரு பார்க்கிறாரு. அங்கே ஒரு ஒளிச்சந்திரன், சுக்லபட்ச ஏகாதசி. அப்ப இவர் வருமானத்தை, தொழிலோ வேலையோ வருமானத்தை நல்லா பார்ப்பாருன்னு அர்த்தம். ஊட தசாபத்திகள் ஏற்ற இறக்க இருக்கும், அது சகஜம், அவர்களுடைய முன்வினைகள் படி. இப்ப இதுல சில இடத்துல 10ஆம் இடத்தையும் பார்க்கணும், 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். சில இடத்துல சுபத்துவமான கிரகத்தை பார்த்துடலாம், அதுலயே அவருக்கு அவருடைய ஜீவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, இதுல சுப கிரகங்கள் கேதோட சந்திரன் ஒளியா இருந்தாலும் கேது சேர்ந்துட்டாரு. இங்க சுக்கிரன் செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டாரு. ராகுக்கு குரு பார்வை இருக்கு. அதாவது ராகுக்கு குரு பார்வை இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி கிரகங்களை நம்ம பார்க்கணும். ராகுக்கு காரகத்துவத்தை சொல்ல முடியாது, துணையாத்தான் எடுத்துக்கிறணும். இப்ப புதன் தான் நான் சொன்னேன், மேலாளர் மேனேஜ்மெண்ட் இவர் பண்ணுவார். ஓகே, எதுல மேனேஜரா இருப்பாரு? ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் தான். எதுல மேனேஜரா இருப்பாரு யோசனை பண்ணும் பொழுது குரு தானே பாக்குறாரு. அப்ப குருவோட வீட்டிலையோ புதனோட வீட்டிலையோ சூரியன் வீட்டுல குரு இருக்காரு. சூரியனுடைய வீட்டுல குரு இருக்காரு. அப்ப குருவோட வீட்டிலையோ சூரியனுடைய வீட்டுல குரு இருக்காரு, சரியா? அதே மாதிரி புதனோட வீட்டிலேயே வெளிச்சம் இருக்கணும். அதை பார்த்து நம்ம என்ன இதுல இருக்கா சொல்லலாம். குருவோட வீட்டுல ராகு இருக்காருங்க, புதனோட வீட்டுல சந்திரன் இருக்காரு, ஒளி இருக்குது. அப்ப இங்க ராகு எதுக்கள் வரும் பொழுது அவர் நான் மீடியான்னு எடுத்தேன். மீடியான்னு எடுக்கும் பொழுது சுக்கிரன் பாவத்துவம் ஆயிட்டார். அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு புதனுடைய அமைப்புல அப்ப ராகு வரும் பொழுது இவர் நெட்வொர்க் தளத்துல வேலை பார்க்கிறாரு. பிரபலமான நெட்வொர்க், ஜியோல மேனேஜரா இருக்காருங்க. ராகு தான் நெட்வொர்க், ராகு எதுக்கள். புதன் மேனேஜர் தான். எதுல மேனேஜரா இருக்காரு? மேனேஜர் இருக்காருன்னா ஓகேன்ட்டாங்க. எதுல நம்ம சொன்னோம்னா நான் தான் சொன்னேன், ராகுங்கிறது நெட்வொர்க்னு வரும். அப்ப நெட்வொர்க்ல இவர் மேனேஜரா இருக்காரு. திருமணம் தாமதமாகிற வீடியோக்கள் முதல் வீடியோவை போட்டுட்டேன், நேற்று போட்டேன். இன்னைக்கு இவர் எதுல வேலை பார்க்கறங்கிற அமைப்புல நான் சொல்லியிருக்கேங்க. அப்ப வேலை பார்த்தா இவர் திறமா இருப்பாராம். வேலையை கேட்டு வர்றாங்க, இதுதாங்க வேலை, போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை. அவங்க கேட்காமலே நான் சொல்லுவேன், வேலையின் தரத்தை சொல்லுவேன். திருமணம் எப்ப நடக்கும், அதனுடைய தரத்தை சொல்லுவேன். அப்பாவுடைய குணத்தை சொல்லுவேன், அம்மாவுடைய குணத்தை சொல்லுவேன். இந்த ஜாதகத்துல ஏகப்பட்ட வீடியோக்கள் போடலாம். இப்ப இந்த வீடியோ என்ன வேலை இவருக்கு அப்படிங்கிற வேலை தாங்க. அப்ப ஒருத்தர் வேலை பார்க்கும் பொழுது எந்த வேலையில அவர் போகலாம். இப்ப படிச்சது ஒண்ணு, வேலை பார்க்கறது ஒண்ணா இருக்கிறது. காரணம் என்ன? படிச்சுட்டா அது படிக்க வச்சிரும். அது 4ஆம் பாவம், அப்ப நடக்கிற தசாபுத்திகள் அமைப்பையும் வச்சு நம்ம சொல்லிடலாம்.
வேலைக்கு போற தருணத்துல அவயோக தசா பத்தி இருந்ததுனால வேற புரட்டித்தானே போடும், வேற பக்கம் தானே செலுத்தும். அவயோகம்னா என்ன? அந்த யோகம் இல்லாத அமைப்புல படிச்ச இவர் எதுல அது சிந்தனை இருக்கோ அதுக்கு எதிர் அமைப்புல கொண்டு விடும். அவயோக தசை நடக்கும்போது படிச்சதுக்கு அது சம்பந்தம் இல்லாம வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திருப்பி அதுல வர்ற வாய்ப்புகளும் இருக்குது. ஜோதிட நுணுக்கமான விஷயம். அப்ப இதுல புதன் தான் அதிக சுபத்துவம், ராகு சுபத்துவம். ராகுட வழியில அந்த நெட்வொர்க்ல ஜியோல இவர் மேனேஜரா இருக்காருன்னு அழகா சொன்னேன். இப்ப வேலையில இருக்காரு. திருநாள் வரை நான் சேர்த்தான் சொன்னேன். 2ஆம் அதிபதி குருபார்வை இருக்கும்போது இவர் நீடித்த வேலையில அங்கே இருப்பாரு. அதை காட்டிலும் தசாபத்தி அமைப்புல கூடுதல் பதவிகள் அவர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தாங்க சொன்னேன். சுபத்துவம் பாவத்துவம் இதுலதான் ஜோதிட பலன்களே இருக்கு அப்படிங்கிற அமைப்பு. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நீங்க வயசுக்கு தக்கன என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு கொள்ள இந்த தெளிவுடைய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன் சொல்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.